Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். During the last 9 weeks we have been studying the subject of suffering. கடந்த 9 வாரங்களாக பாட அனுபவித்தல் என்கிற தலைப்பை நாம் பார்த்து வருகிறோம். And this week we'll conclude that series. இந்த வாரத்திலே அந்த தொடரை நாம் நிறைவு செய்ய போகிறோம். So far we have done 9 lessons on suffering. இதுவரையிலும் பாட அனுபவித்தல் என்கிற தலைப்பின் கீழாக 9 பாடங்களை பார்த்திருக்கிறோம். And the topic has been how not to suffer. தலைப்பு எப்படி பாட அனுபவிக்க கூடாது என்று இருக்கிறது. Number 1, முதலாவது, do not blame Satan for all suffering. எல்லா பாடுகளுக்கும் சாத்தானையே பழி சாற்ற கூடாது. Because all suffering need not be the direct result of sin or Satan. ஏனென்றால் பாடுகள் அத்தனையுமே பாவத்தினாலோ அல்லது சாத்தானினாலோ விளைந்தவைகளாக இல்லாமல் இருக்கலாம். There can be sicknesses due to overwork. ஒருவேளை அளவுக்கு மீறி வேலை செய்ததினாலே சில பாடுகள் வரலாம். And there can be sicknesses due to old age also. வயதினாலே வரக்கூடிய வியாதிகளும் நமக்கு உண்டாகலாம். And even if a sickness is directly caused by Satan, ஒருவேளை ஒரு வியாதியானது நேரடியாக சாத்தானாலேயே கொடுக்கப்பட்டது என்றாலும் கூட, as in the case of Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையை போல, we are not to rebuke Satan, but we are only to beseech the Lord. நாம் சாத்தானை அதனாலே கடிந்து கொள்வதற்கு அழைக்கப்படவில்லை, தேவனை அந்நேரத்திலே தேடும்படியாக தான் அழைக்கப்படுகிறோம். Lesson number 2, இரண்டாவது பாடம், do not be rash with your mouth. ஆத்திரப்பட்டு எதையும் பேசிவிடக் கூடாது. We all know the story of Job. யோபனுடைய சரிதை நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. You know what was God's final verdict at the end of that long story? அந்த பெரிய சரிதையினுடைய முடிவிலே ஆண்டவருடைய முடிவான தீர்வு என்னவா இருந்தது தெரியுமா? His verdict was based on what and how Job spoke. யோபு எப்படி பேசினான் என்கிறதை சார்ந்ததாகவே அவருடைய தீர்ப்பு காணப்பட்டது. Lesson number 3, மூன்றாவது பாடம், do not think your problem is unique. உங்களுடைய பிரச்சனை போல வேறு யாருக்கும் இல்லை என்று எண்ணிவிடக் கூடாது. Beloved, in fact, most of the times the sufferings of others are worse than ours. பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே மற்றவருடைய பிரச்சனைகள் நம்முடைய பிரச்சனைகளை விட மிகவும் கொடூரமானவைகள். So therefore never ever sink in self sympathy. ஆகவே இந்த சுய பரிதாபத்திலே நீங்கள் ஒருபோதும் முழுகிவிடக் கூடாது. And lesson number 4, do not get irritated with people. நான்காவது பாடம், மக்களிடத்திலே எரிச்சல் அடைய கூடாது. It is God who purposely withdraws all human support during our times of suffering. நம்முடைய பாடுகளின் நேரத்திலே வேண்டுமென்றே ஆண்டவர் எல்லா மனித உதவிகளையும் நீக்கி விடுகிறார். You know why? ஏன் தெரியுமா? He wants us to totally trust on Him and Him alone. முற்றிலும் அவரை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். During your time of suffering, people may throw lot of words of condemnation and accusation upon you. உங்களுடைய பாடுகளின் காலத்திலே மக்கள் அநேக ஆக்கினையான வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாக வீசலாம். You know what you should do about them? Simply ignore them. That's all. நீங்கள் அதை குறித்து என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதை அப்படியே கண்டும் காணாமல் விட்டுவிட வேண்டும். Lesson number 5 on how not to suffer. எப்படி பாட அனுபவிக்க கூடாது என்கிற தலைப்பின் கீழாக ஐந்தாவது பாடம், Do not go from preacher to preacher. பிரசங்கியார் என்று அலைந்து தெரிந்து You know one thing you should never forget, it is the sufferer who must pray first when he suffers. ஒன்றை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது என்ன தெரியுமா? பாட அனுபவிக்கிற நபர்தான் முதலாவது ஜெபிக்க வேண்டும். Too much of counseling may confuse you. Beware. அதிகமான ஆலோசனை குழப்பி விடலாம். ஜாக்கிரதை. One thing we should never forget, our ultimate help comes from the throne of grace. ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது, நம்முடைய முடிவான உதவி கிருபாசன தண்டையிலிருந்து வருகிறது. Lesson number 6, ஆறாவது பாடம், do not expect instant deliverance always. எப்பொழுதுமே உடனடி விடுதலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. You know, days of adversity will continue until whatever we should learn is learned. எதிர்வாரான நாட்கள்
நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ளும் அளவும் நம்மை பின்தொடரும். And you must also learn the discipline of darkness. அதே நேரத்திலே அந்தகாரத்தின் ஒழுக்கத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Lesson number 7 on how not to suffer. எப்படி பாட அனுபவிக்க கூடாது என்கிற தலைப்பின் கீழாக 7வது பாடம். Do not forget God's help in the past. கடந்த காலத்திலே தேவனது உதவியை மறந்து விடக்கூடாது. That is why the Bible says, forget not all his benefits. ஆகவேதான் வேதாகம புத்தகம் சொல்கிறது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Especially when he pours his anger upon us for whatever reason, at that time don't forget all his benefits. முக்கியமாக அவருடைய கோபத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம் மீது ஊற்றுகிறார் என்று சொன்னால் அவருடைய நன்மைகளை மறந்து விடக்கூடாது. Lesson number 8. 8வது பாடம். Do not slacken devotional exercises. தியான பயிற்சிகளிலே பின்தங்கி விடக்கூடாது. There will be an usual tendency during time of suffering to slacken word study. வேத ஆராய்ச்சி, வேதத்தை படிக்கிறதுல நீங்கள் பின்தங்கி விடுவதற்கான ஒரு சோதனை ஏற்படும். And then we may also slow down our worship practices. பாடநுபிக்கிற நேரத்திலே ஆராதித்தலும் ஒரு குறை ஏற்படும். And we may also become slow and slack in our work or in our ministry. நம்முடைய வேலை அல்லது ஊழியத்திலும் கூட நாம் பின்தங்கி மெதுவாகி விடுவதற்கான சோதனை ஏற்படும். So the Bible admonishes us, encourages us that we should strengthen wherever we are weak, and then we should keep pushing on, let come what may. வேதம் நமக்கு கொடுக்கிற அறிவுரையானது, பலவீனமான பகுதிகளிலே நாம் பலனடைந்து நாம் முன்னேறி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். Last week we studied lesson number 9. சென்ற வாரத்திலே 9வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not misquote Bible promises. வேதாகம வாக்குத்தத்தங்களை தவறாய் பயன்படுத்த கூடாது. You should find out the applicability and suitableness of each of the Bible promises. ஒவ்வொரு வேதத்தின் வாக்குத்தத்தத்தையும் எங்கே பயன்படுத்த வேண்டும் என்கிற பொருத்தத்தை கண்டறிய வேண்டும். And today we will move on to lesson number 10. இன்றைக்கு 10வது பாடத்துக்கு நாம் கடந்து செல்வோம். How not to suffer. எப்படி பாட அனுபவிக்க கூடாது. Do not waste your sorrows. துக்கங்களை, உங்கள் துக்கங்களை வீணாக்க கூடாது. Once again, do not waste your sorrows. உங்கள் துக்கங்களை வீணாக்க கூடாது. Yes, beloved, tears can be a blessing to us. ஆம் பிரியமானவர்களே, கண்ணீர் நமக்கு ஆசீர்வாதமாக மாறலாம். Actually, tears wash our eyes so that we can see the ways of God better. இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய வழிகளை இன்னும் தெளிவாய் பார்ப்பதற்கு ஏதுவாக கண்ணீர் நம் கண்களை கழுவுவதற்கு உதவுகிறது. It is actually in tears you can see God's rainbow. இன்னும் சொல்ல போனால் அந்த கண்ணீரில் தான் தேவனுடைய வானவில்லை நம்மால் பார்க்க முடியும். Turn with us to book of Ecclesiastes 7th chapter. பிரசங்கியின் புத்தகம் 7வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at verse 3. 3வது வசனத்தை பாருங்கள். Sorrow is better than laughter. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். And by a sad countenance the heart is made better. முகதுக்கத்தினாலே இருதயம் சீர்படும். So if tears can have such a sanctifying value, praise the Lord for the blessing of tears. இத்தனையான ஒரு சுத்திகரிப்பின் தன்மை கண்ணீருக்கு இருக்கும் என்று சொன்னால் கண்ணீருக்காக தேவனுக்கு நன்றி. Now turn with us to a very interesting passage which gives us a pictorial explanation of this particular truth. இந்த சத்தியத்தை நமக்கு அழகாக வரைபடமாக வர்ணித்து காண்பிக்கிற ஒரு வசன பகுதிக்கு என்னோடு கூட வாருங்கள். Book of Psalms 84th chapter. 84வது சங்கீதம். We'll read to you from verse 5 on to verse 7. 5லிருந்து 7 வரை உள்ள வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். Blessed is the man whose strength is in you, whose heart is set on pilgrimage. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். As they pass through the valley of Baca, they make it a spring. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக கொள்ளுகிறார்கள். And the rain also covers it with pools. மழையும் குளங்களை நிரப்பும். They go from strength to strength. Every one of them appears before God in Zion. அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். You know what is the valley of Baca? அந்த பாக்காவின் பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? It is a valley of bushes and thorns which cannot be traversed through without labor and tears at times. அது புதர்களும்
முட்களும் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, கண்ணீர் இல்லாமல் அதை கடக்க இயலாது. As they go through it, they make Beka into Beraka. அதன் வழியாய் அவர்கள் கடந்து போகும் பொழுது பாக்கா என்கிறதை அவர்கள் பராக்கா என்கிற ஆசீர்வாதமாக மாற்றிக் கொள்கிறார்கள். What was weeping, it becomes a blessing for them. அழுகையாய் இருந்தது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுகிறது. They are not wasting their sorrows. அவருடைய துக்கத்தை அவர்கள் வீணடிக்கவில்லை. Beloved, we need to understand certain truths so that we don't waste our sorrows. பிரியமானவர்களே, நம்முடைய துக்கத்தை வீணாக்காமல் இருப்பதற்கு ஒரு சில சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். God will ultimately, that's going to happen. God will ultimately turn all our mourning into dancing. முடிவாக நிறைவாக ஆண்டவர் இதை செய்யதான் போகிறார். நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாய் தேவன் மாற்றுவார். Here is an example. Turn with us to the book of Psalm 126th chapter. 126வது சங்கீதத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We will read verses 3, 4 and 5 and 6. 3, 4, 5, 6 வசனங்களை வாசிக்கிறேன். The Lord has done great things for us, whereof we are glad. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். Bring back our captivity, O Lord, as the streams in the south. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். And then it says, those who sow in tears shall reap in joy. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். He who continually goes forth weeping, bearing seed for sowing, shall doubtless come again rejoicing, bringing his sheaves with him. அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்புவான். It's a time of captivity, it's a time of tears, no doubt. அது அடிமைத்தனத்தின் நேரம், அது அழுகையின் நேரம், உண்மைதான். But one thing is certain, this is a time of sowing in tears. But there comes a day of reaping with joy. ஒன்று ஒரு நித்தியமான காரியம், நாம் விதைக்கிறோம், அழுகையிலே விதைக்கிறோம், ஆனால் வரப்போகிற ஒரு நாள் நாம் அறுவடை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. Beloved, there are times when our suffering is inexplainable and it is unbearable. பிரியமானவர்களே, நம்முடைய வேதனைகள் சில சமயங்களில் தாங்கோனா வேதனையாக இருக்கக்கூடும், உண்மைதான். And what does God say in such a situation? அந்த விதமான சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு என்னத்தை சொல்லுகிறார்? Turn with us to book of Jeremiah 31st chapter. எரேமியா 31வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Read from verses 15, 16 and 17. 15, 16, 17 வசனங்களை வாசிக்கிறேன். A voice was heard in Ramah, lamentation and bitter weeping, Rachel weeping for her children, refusing to be comforted for her children because they are no more. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். Here was a massacre. இங்கே ஒரு கொடூரமான ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. And parents lost all their children. பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் இழந்து விட்டார்கள். And one person's name is given here as Rachel. இங்கே ராகேல் என்று ஒருவளுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. She had 2 children or 3 children or 4 children. Suppose she lost all the 4 children in that massacre. ஏதோ 2, 3, 4 பிள்ளைகளோ தெரியவில்லை, அந்த அத்தனை பிள்ளைகளையும் அவள் பறிகொடுத்து விட்டாள். Can she be happy? அந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்க முடியுமா? Can she be without tears? கண்ணீர் இல்லாமல் இருக்க முடியுமா? It is inexplainable, it is unbearable for a mother. அது சொல்ல முடியாத, தாங்க முடியாத வேதனை ஒரு தாய்க்கு. But even then at that time, you know what God says? அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் அவளுக்கு சொல்லுகிற காரியம் பாருங்கள். Thus says the Lord, refrain your voice from weeping and your eyes from tears. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். Why does he say that? ஏன் அதை சொல்கிறார்? Because your work shall be rewarded, says the Lord. ஏன் அப்படி சொல்கிறார்? உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்கிறார். No, I know how you have walked with me. என்னோடு கூட நீ வந்த நடையை குறித்து நீ உன்னுடைய பாதைகளை நான் அறிவேன். I know how you have worked for me. எனக்காக நீ உழைத்ததை நான் அறிவேன். So your work will ultimately be rewarded. உன்னுடைய அந்த கிரியை
கிரியைகள் நிச்சயமாக பலன் பெற்றுக்கொள்ளும். Look at the 17th verse. 17வது வசனத்தை பாருங்கள். There is hope in your future, says the Lord. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. Beloved, this is how we need to take the promises of God, and we should never ever waste our sorrows, because wasted sorrows are wasted suffering. இப்படியாக தான் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய துக்கத்தை வீணாக்கவே கூடாது. ஏனென்றால் வீணாக்கப்பட்ட நம்முடைய துக்கமானது அது வீணாதனாக மாறிவிடும். Beloved, New Testament has got so much to talk about suffering. There also the same truth is exemplified. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே பாடுகளை பற்றி ஏராளமான போதனைகள் உண்டு. அங்கேயும் இதே விதமான ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. Turn with us, for example, where Paul is writing about sufferings in Romans 5th chapter. 5வது அத்தியாயத்திலே பாடுகளை பற்றி பவுல் எழுதுகிறதை பாருங்கள். You know what he says about suffering? பாடுகளை பற்றி என்ன சொல்கிறார் தெரியுமா? Look at the third words. 3வது வசனத்தை பாருங்கள். We glory in tribulations because tribulation produces perseverance, and perseverance produces character, and character produces hope. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். Whatever may be the blessing or not there about the suffering, there is one thing that is always there for those who are able to sustain patiently in suffering. They are growing in that virtue called patience. அந்த பாடுகளில் என்ன நன்மை இருக்கிறதோ இல்லையோ, ஒரு காரியம் உண்டு. அந்த பொறுமை என்கிற ஒரு நற்குணத்திலே அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். That's what we read in book of James also, first chapter. அதைதான் யாக்கோபு நிருபத்தினுடைய முதல் அத்தியாயத்திலும் பார்க்கிறோம். The first chapter. முதல் அத்தியாயம். We'll read from verses 2 to 4. 2 4 வரை உள்ள வசனங்களை பார்ப்போம். My brothers, count it all joy when you fall into various trials. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது, knowing that the testing of your faith produces patience, you rejoice. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். What is that patience all about? அந்த பொறுமைதான் என்ன? It says patience will have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. In other words, patience is the mark of perfection. மறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொறுமைதான் ஒரு நிறைவினுடைய அடையாளம். And that patience we receive by enduring suffering. அந்த பொறுமையை நாம் பாடுகளை சகித்துக் கொள்வதனாலே பெற்றுக்கொள்கிறோம். So don't waste your sorrows. ஆகவே உங்களுடைய துக்கத்தை வீணாக்க வேண்டாம். Maybe when you are going through very sorrowing situations, you can remind yourself of certain maxims. ஒருவேளை பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து போகிற வேளையில ஒரு சில முதுமொழிகளை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். For example, உதாரணத்திற்கு, every difficulty is an opportunity. ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையும் ஒரு வாய்ப்பு. And man's disappointments are God's appointments. மனிதனுடைய ஏமாற்றங்கள் எல்லாம் தேவனுடைய ஏற்றங்களாய் இருக்கிறது. Stumbling blocks can become stepping stones. தடை கற்கள் உங்களுக்கு படிக்கட்டுகளாக மாற முடியும். No success is permanent. எந்த ஒரு ஜெயமும் நிரந்தரமானதல்ல. And no failure is final either. எந்த ஒரு தோல்வியும் முடிவானதும் அல்ல. The passage may be turbulent. அந்த பாதை உங்களுக்கு அலைகளிக்க கூடிய ஒன்றாக மாறலாம். But the landing will be smooth and safe. ஆனால் மெதுவாகவும் பத்திரமாகவும் வந்து நீங்கள் இறங்கலாம். This is not my own imagination. That's what we read in book of Psalms. இது என்னுடைய கற்பனை அல்ல. இதை தான் சங்கீத புத்தகங்களிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? Turn with us to book of Psalms 66th chapter. சங்கீதம் 66க்கு என்னோடு வாருங்கள். We'll read from verses 10 to 12. 10 இலிருந்து 12 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். You, O God, have proved us. You have refined us as silver is refined. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். You brought us into the net. எங்களை வலையில் அகப்படுத்தி, and you laid affliction on our backs. எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தத்தை
வர்த்தமான பாரத்தை ஏற்றினீர். And you have cast men to ride over our heads. மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறிப்போக பண்ணினீர். We went through fire and through water. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். Ayyo, you cannot imagine such a situation. இந்த விதமான சூழ்நிலை நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க First we are முடியாது. refined like silver, so it is a furnace. வெள்ளியை போல புடமிடப்படுகிறோம், ஒரு சூளைக்குள்ளாக போடப்படுகிறோம். And then it talks about net. அதன் பிறகு இங்கு வலையை பற்றி பேசுகிறது. Then it talks about fire. அதன் பிறகு அக்கினி. And then it talks about waters. அதன் பிறகு தண்ணீர்கள். But what is the end of all that? அதனுடைய நிறைவுதான் என்ன? Look at the 12th verse, the last line. 12வது வசனத்துடைய முடிவை பாருங்கள். But you brought us out to rich fulfillment. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். You know, ultimately God brings it. That's what we should always keep in mind. நிறைவாக ஆண்டவர் இதை கொண்டு வந்து செய்கிறார். இதை தான் மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். So we always should think about the future glory when we go through present sufferings. ஆகவே நிகழ்காலத்திலே கடுமையான சூழ்நிலை வழியாக கடந்து போகும் பொழுது எதிர்காலத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற மகிமையை எண்ணி பார்க்க வேண்டும். That was Apostle Paul's philosophy. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய தத்துவமாக இருந்தது. Turn with us to book of Romans 8th chapter. ரோமர் 8வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And look at the 18th verse. 18வது வசனத்தை பாருங்கள். I consider that the sufferings of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். Now he says it is a glory that will be revealed in us. நம்மிலே வெளிப்பட போகிற ஒரு மகிமை என்று சொல்லுகிறார். What is the glory that is going to be revealed in us? நம்மிலே வெளிப்பட போகிற மகிமைதான் என்ன? Look at the 23rd verse. 23வது வசனத்தை பாருங்கள். The redemption of the body. சரீர மீட்பு. So the glory that we are going to experience is that our bodies are going to be redeemed. நாம் அனுபவிக்க போகிற மகிமை என்னவென்று சொன்னால் நம்முடைய சரீரங்கள் மீட்கப்பட போகிறது. So today, during our time of suffering in that body, we keep thinking about and meditating on that future glory of redeemed bodies. In that we rejoice. That's what apostle is teaching here. ஆகவே தற்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகள் மத்தியிலே வரப்போகிற நாம் அனுபவிக்க போகிற அந்த சரீர மீட்பை நாம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு அறிவுரை சொல்கிறார். There is another temptation that we should overcome when we go through suffering. பாடுகள் வழியாய் கடந்து போகும் பொழுது மற்றொரு சோதனையை நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. You know, we try to withdraw from people into seclusion. நாம் ஜனங்களை விட்டு விடுபட்டு தனிமையிலே நாம் இருக்க வேண்டும் என்று ஈர்க்கப்படுகிறோம். Now beloved, that will never help you. பிரியமானவர்களே, அது ஒருபோதும் உதவாது. You will lose your spiritual warmth. உங்களுடைய ஆவிக்குரிய அனலை இழந்து விடுவீர்கள். You know, the disciples of Jesus were not that good in helping him and watching with him and giving him company. இயேசுவானவருக்கு கொடுக்க வேண்டிய ஆறுதலையும் பக்க உதவியையும் செய்வதிலே அந்த சீடர்களுக்கு அவர்கள் மேன்மையானவர்களே கிடையாது. But you know what Jesus told? ஆனால் இயேசுவானவர் என்ன சொன்னார் தெரியுமா? You are the people who stood with me in my trials. நீங்கள் தான் என்னுடைய பாடுகளிலே என்னோடு நின்றவர்கள். So I am going to give you the thrones where you will be able to judge Israel. ஆகவே இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கக்கூடிய சிம்மாசனங்களை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்றார். We all know about those three young people in the book of Daniel. தானியேல் புத்தகத்திலே அந்த மூன்று வாலிபர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். They were together. அவர்கள் மூன்று பேரும் ஒன்றாக தான் இருந்தார்கள். So they were able to walk in fire together. ஆகவே அந்த அக்கினியிலே ஒன்றாக மூன்று பேரும் நடக்க இயன்றது. Apostle Paul, when he is writing about the gifts of the Spirit, ஆவிக்குரிய வரங்களை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது you know what he says? என்ன சொல்கிறார் தெரியுமா? If one member suffers, the other members also suffer with it. ஒரு அவயவம் பாடுபடுமேயானால் மற்ற அவயங்களும் கூட சேர்ந்து பாடுபடுகின்றன. So resist the temptation to withdraw yourself from the company of people when you go through intense suffering. ஆகவே கொடூரமான பாடுகள் வழியாய் கடந்து போகும் பொழுது மற்றவர்களை விட்டு விடுபட்டு விட வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு அந்த சோதனைக்கு நீங்கள் இடம் கொடாமல் இருங்கள். And there is another way you have to overcome your sorrow. உங்களுடைய துக்கத்தை மேற்கொள்வதற்கு மற்றொரு வழி உண்டு. In your suffering, you are learning comfort and experiencing comfort from God with which you are going to comfort other people. நீங்கள் பாடுகள் வழியாய் கடந்து போகும் பொழுது
தேவனிடத்திலிருந்து நீங்கள் ஆறுதலை அனுபவிக்கிறீர்கள். இந்த ஆறுதலை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. This is how you will not waste your sorrows. இப்படியாக தான் உங்களுடைய துக்கத்தை நீங்கள் வீணாக்க மாட்டீர்கள். Your sorrows will become songs. உங்கள் பாடுகள் பாடல்களாய் மாறிவிடும். And your worries will become actually worship. உங்கள் அங்கலாய்ப்புகள் எல்லாம் ஆராதனையாய் மாறிவிடும். Don't waste your sorrows. உங்கள் துக்கத்தை வீணாக்க வேண்டாம். Just relax. நீங்கள் அப்படியே கவலைப்படாமல் இருங்கள். Because life should not be taken too seriously. வாழ்க்கையிலே அதிகமாய் நீங்கள் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க And கூடாது. we should not take life too casually also. அளவுக்கு மீறி அலட்சியமாகவும் இருந்து விடக்கூடாது. Don't expect too much from life. வாழ்க்கையிலிருந்து அளவுக்கு மீறி எதிர்பார்க்கவும் வேண்டாம். And don't expect too little from life either. வாழ்க்கையிலிருந்து மிக குறைவாகவும் எதிர்பார்க்க வேண்டாம். Ultimately, do not waste your sorrows. முடிவாக உங்கள் துக்கத்தை நீங்கள் வீணாக்க வேண்டாம். Beloved, we want to really thank you for watching this program on how not to suffer during these 10 weeks. இந்த கடந்த 10 வாரங்களாக எப்படி பாட அனுபவிக்க கூடாது என்கிற நிகழ்ச்சிகளை எங்களோடு சேர்ந்து நீங்கள் பார்த்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். I am sure you would have been benefited in your own personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிச்சயமாக நீங்கள் பலன் அடைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். Share these truths with your friends. இந்த சத்தியங்களை உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். Suppose you have missed any program, any one of these 10 episodes. இந்த 10 நிகழ்ச்சிகளில் எதையாகிலும் நீங்கள் பார்க்காமல் தவறி இருப்பீர்களேயானால் Don't worry, write to us. We have a DVD in which we have put all these 10 talks. இந்த 10 பாடங்களையும் ஒளித்தட்டிலே நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். And we want to tell you that this is our 100th telecast. இதையும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இதுதான் எங்களுடைய 100வது ஒளிபரப்பு. Thank you for your prayers and thank you for your support. உங்களுடைய ஜெபங்களுக்காகவும் உங்களுடைய உதவிகளுக்காகவும் நன்றி. Next week we'll begin a new series. அடுத்த வாரத்திலே ஒரு புதிய தொடர் ஒன்றை துவங்குகிறோம். Tell your friends and bring them and keep them with you to watch this precious Bible teaching. உங்களுடைய நண்பர்களுக்கு இதை சொல்லி அவர்களையும் அழைத்து வந்து இந்த விலையேற பெற்ற வேத சத்தியங்களை கேட்கும்படி அவர்களையும் ஈடுபடுத்துங்கள். Once again, thank you and God bless you. மீண்டுமாய் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, we thank you for all these precious lessons we have learned on the subject of suffering from your precious word. பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையிலிருந்து பாடுகளை பற்றி இத்தனை விலையேற பெற்ற சத்தியங்களை கற்றுக்கொள்ளும் ஏதுவை நீர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. Oh God, when we actually go through suffering, we seek the help of the Holy Spirit to remind us of these precious truths. பாடுகளின் வழியாக நாங்கள் கடந்து போகும் பொழுது இந்த வெளியேற பெற்ற சத்தியங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வாராக. We think of those who are really suffering, especially those who are watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், பாடுகள் வழியாக கடந்து போகிறவர்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். We pray that you will speak your peace and comfort in their situation. அவர்களுடைய சூழ்நிலைகளிலே உம்முடைய சமாதானத்தை நீர் அவர்களுக்கு பேசுவீராக. We pray, oh God, they will never be discouraged, but they will come up, jump up, knowing that there is a hope in their future. அவர்களுடைய எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கை உண்டு என்கிற சத்தியத்திற்கு துள்ளி குதித்து வெளியேறுவார்களாக. Thank you, oh God, for all the lessons again. மீண்டுமாக இந்த பாடங்கள் அத்தனைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for the Bible which gives us all these precious truths. இந்த விலையேற பெற்ற சத்தியங்களை எங்களுக்கு கொடுக்கிற வேதாகமத்திற்காக உமக்கு நன்றி. We give you all glory and honor. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.